அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரசின் வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்ட நிலையில் திருநெல்வேலி மற்றும் மயிலாடுதுறை தொகுதியில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படாத நிலையில் தற்போது திருநெல்வேலி தொகுதியில் ராபர்ட் புரூஸ் போட்டியிட உள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிட உள்ளதாக ஒரு தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களானது அறிவிக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மற்றும் திருநெல்வேலி தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் போட்டியிட உள்ளதாக ஒரு அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம் சார். திருநெல்வேலி தொகுதியில் இப்ப காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் போட்டியிட உள்ளதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. திருநெல்வேலிக்கு ஒரு வேட்பாளர் ஒரு தகவல் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. மயிலாடுதுறை தொகுதிக்கு எப்போது வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்காங்க? நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய புதுவை உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களில் 8 மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மயிலாடுதுறை மற்றும் திருநெல்வேலிக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாது இருந்த நிலையில் அந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து முனைப்பு காட்டப்பட்ட நிலையில் தற்போது நமக்கு ஒரு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நெல்லை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிடுகிறார் என்று மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவல் கிடைத்திருக்கிறது. இது உறுதியான தகவல். அந்த அடிப்படையில் நெல்லையில் ராபர்ட் புரூஸ் போட்டியிடுகிறார். மயிலாடுதுறை மற்றும் நெல்லையில் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்படுவதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து பலரும் முனைப்பு காட்டி வந்த நிலையில் குறிப்பாக நெல்லை தொகுதியில் போட்டியிடுவதற்காக சில பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகின. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், தற்போதைய நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி அனுபவம் பெற்றிருந்த ராமசுப்பு உள்ளிட்டோர் போட்டியிடுவார்கள் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 2 நாட்களாக சமத்துவ மக்கள் இயக்கத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சியில் சமீப காலத்தில் இணைந்திருந்த பால்ராஜ் என்பவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. அது தொடர்பாக காங்கிரஸ் மேலிடத்தில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்ததாகவும் சொல்லப்பட்ட நிலையில் நமக்கு பிரத்யேக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிட இருக்கிறார். இன்று மாலை அல்லது இரவுக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம். ஆனாலும் இதனை நாம் தற்போது நமக்கு கிடைத்துள்ள பிரத்யேக தகவலின் அடிப்படையில் நேயர்களுக்காக பதிவு செய்கிறோம். அந்த அடிப்படையில் நெல்லை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிடுகிறார். இன்று மாலை முதலமைச்சர் நெல்லை மற்றும் கன்னியாகுமரி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் நெல்லையில் ராபர்ட் புரூஸ் போட்டியிடுவார் என்ற பிரத்யேக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. கூடுதலாக விளவங்கோடு தொகுதியில் கத்பத் என்பவர் போட்டியிடுவார் என்ற பிரத்யேக தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. விளவங்கோடு இடைத்தேர்தலில் அதிமுக தரப்பில் ராணி என்பவர் போட்டியிடுகிறார். மற்ற பாஜக தரப்பில் இருந்தும் நாம் தமிழர் தரப்பில் இருந்தும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் ஏற்கனவே அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் விளவங்கோடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வேட்பாளர் யார் என்பது குறித்த பிரத்யேக தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் தாரகை கத்பத் என்பவர் அங்கு போட்டியிட இருக்கிறார். இன்று மாலை அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விளவங்கோடு இடைத்தேர்தலில் தாரகை கத்பத் என்பவர் போட்டியிட இருக்கிறார். அங்கு அவருக்கான வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை வேட்பாளர் மட்டும் இன்னும் இறுதி செய்யப்படாத ஒரு நிலை இருக்கிறது. மயிலாடுதுறையில் அங்கு பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் போட்டியிடுவதற்கான முனைப்பை காட்டி வருகிறார். மேலும் மணிசங்கர் ஐயர் அல்லது அவரது மகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலும் காங்கிரஸ் பேரிடத்திற்கு சென்றிருக்கிறது. ஏற்கனவே மயிலாடுதுறை வேட்பாளர் தொகுதிக்கான பல்வேறு பரிசீலனை இருந்த நிலையில் வேடந்தாங்கல் பறவைகளுக்கு இங்கு இடம் இல்லை என்று மயிலாடுதுறை சொந்த ஊராக கொண்டிராத வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருந்த நிலையில் அதற்கான வேட்பாளர் யார் என்பது இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் நெல்லை மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு முதற்கட்டமாக பிரத்யேக தகவலாக இது கிடைத்திருக்கிறது. நெல்லை காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிடுகிறார். அது உறுதி செய்யப்பட்ட தகவல் இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக நமக்கு வெளிவரும். விளவங்கோடு இடைத்தேர்தலில் தாரகை கத்பத் என்பவர் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பும் நமக்கு இன்று மாலை கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்பாகவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவல்
மாலை முரசு தொலைக்காட்சிக்கு விளவங்கோடு இடைத்தேர்தலில் தாரகை கஸ்பத் என்பவர் போட்டியிட இருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலைக்குள் வெளியாகும். மேலும் நெல்லை காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புரூஸ் போட்டியிடுவார் என்ற தகவலும் பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியாகும். அதற்கு முன்பாகவே நமது நேயர்களுக்காக நாம் பிரத்யேகமாக இதனை பதிவு செய்கிறோம். நெல்லையினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் பல்வேறு போட்டிகளை கடந்து, பல்வேறு பரிசீலனைகள், எதிர்ப்புகள், பல போராட்டங்களை கடந்து ராபர்ட் புரூஸ் என்பவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விளவங்கோடு இடைத்தேர்தலில் தாரகை கஸ்பத் என்பவர் போட்டியிடுவார் என்ற பிரத்யேக தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. மயிலாடுதுறைக்கான வேட்பாளர் மட்டும் இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் உறுதி செய்யப்படுவார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 4 முனை போட்டியில் அனைத்து தரப்பில் இருந்தும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து மட்டும் இருவருக்கான வேட்பாளர் என்பது அறிவிக்கப்படவில்லை. மயிலாடுதுறை, நெல்லை மற்றும் விளவங்கோடு இடைத்தேர்தல். அந்த வகையில் மயிலாடுதுறையை தவிர்த்த நெல்லைக்கு ராபர்ட் புஷ், விளவங்கோடு இடைத்தேர்தலுக்கு தாரகை வேட்பாளராக இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கின்றனர். முதற்கட்டமாக நேயர்களுக்காக நாம் பிரத்யேகமாக இதனை முக்கிய செய்தியாக பதிவு செய்கிறோம். இரவு அல்லது நாளை காலை வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலாம் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வேட்பாளர் மட்டும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் களம் சூடுபிடித்து வேட்புமனு தாக்கல் என்பது தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கு வெகு வேகமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காங்கிரஸில் மட்டும் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படவில்லை. அந்த அடிப்படையில் நெல்லைக்கு ராபர்ட் புரூஸ், விளவங்கோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு தாரகை கஸ்பத் இருவரும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதலாக மயிலாடுதுறைக்கு இன்று இரவு அல்லது நாளை காலை வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலாம் என்ற பிரத்யேக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. நேயர்களுக்காக முதலாவதாகவே பிரத்யேகமாக மாலை முரசு தொலைக்காட்சி இதனை பதிவு செய்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் வேட்பாளர் அறிவிப்பு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு கிடைக்கலாம். ராஜி, மாலை முரசு தொலைக்காட்சி கிடைத்த பிரத்யேக தகவலின்படி திருநெல்வேலி தொகுதியில் ராபர்ட் புரூஸ் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தம்பி தமிழரசன்.